ஹால்வாரே என்ன அப்படி ஹால்வாரே சாமி சாமியா அன்பா சாமி சாந்தகி நான் சாத்தன கலைங்க ஏப்பா அது ஹோட்டல்ல சாரி கிடைக்கலையா சிக்கன் ரைஸ் போட்டாங்க அல்ல ரைஸே வாங்கிட்டு வந்துட்டேன் ஏய் அதல்லப்பா என் கெரிடால் வாங்கடவே தாத்தா சாமி கெரிட்டால்வா எதுக்கு எல்லாத்துக்குமே தான் அன்பா சாமி சாமின்னு சொல்லு சாமி ஒரு மாடு சாணம் போடுது அந்த சாணத்தை கொண்டு போய் கோயிலா இருந்தாலும் ஊடா இருந்தாலும் வலிச்சா தானே சாமியே உள்ள குடி வரும் அப்படியா அதனால பத்தி மீறிச்சுங்க பத்தி அதிகமாகி விட்டதா ஆமா அன்பா சாமி எல்லாத்த மாதிரி என்ன சர்வ சாதாரணமா நினைச்சு கூடாத பார்த்தேன் சாமி பார்த்தேன் என்னிடத்தில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் வேண்டாம் ஏன் சாமி மறந்து போயிருவியா ஏய் அப்படி அல்லப்பா நான் ஒருவனை பார்த்து முறைத்தால் அவன் மென்மேலும் மென்மேலும் நன்றாக இருப்பான் சிரித்தால் அதே ஒருவனை பார்த்து நான் சிரித்து விட்டால் அவன் அதனுடன் சர்வ நாசமாகி விடுவான் ஆதலால் இப்ப உன்னை பார்த்து சிரிக்கவா இல்ல முறைக்கவா இப்ப பார்த்து சிரிங்க சாமி காலையில டெம்போல 5 பேரும் போகும் பாரு அந்த முக்கன் அப்படி திருவும் பாரு அவத கால போய் சிரிச்சு போடுங்க அப்படியே சாச்சி போட்டு போயிடுறேன் 15 பேர் எகிரி குச்சிக்கிட்டு வாங்களா உங்களை நம்பாம தானே நீங்க பைக் எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு மேட்டூர் நான் வரும் தருவாயில் நான் யார் பெரியார் என்பதை தெரிந்தாயா என்ன உங்களுக்கு தெரியுதா நீ யாருன்னு என்னை கேட்கலான்னு வந்தீங்களா உனக்கு தெரியுமா தெரியுமா எனக்கு தெரியும் சாமி நான் சொல்ல மாட்டேன் வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்ச நாளைக்கு பாடு பண்ணுங்க அப்படியா அன்பா இருந்த போதிலும் சாமி பச்சை பெயிண்ட் என்ன ரேட்டுக்கு போகுது இந்த பெயிண்ட் டப்பாளுக்கு தலை விட்டுட்டீங்களா ஏப்பா இங்க போட்டு பச்சை கலர் ஆகுது என்னுடைய அவதாரம்டா ஆமா காலையில வரும்போது கருக்குன்னு வந்த அது நாட்டுக்கு நாடு எங்க போனாலும் அது தகுந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிறது ஏண்டாதான் அப்படி என்னன்னு தெரியும் சாமி இருக்கிறீங்க அன்பா நாட்டுக்கு நாடு அருமை பெருமை சிறந்த அழகு திருப்பண்ணாடி பெயரனப்பா தமிழ்நாடப்பா தமிழ்நாடுங்கிறது எனக்கு தெரியாதா தெரியாதே தமிழ்நாடுன்னு சொல்றிய இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார இது என்ன கிராமம் என்ன கிராமம் ரோட்டுக்கு அந்த பக்கம் புளித்திக்காடு கிராமம் ரோட்டுக்கு அந்த பக்கம் அது வேற கிராமம் உங்ககிட்ட கேக்குற நேரம் என்ன முனியம்பட்டியில் எழுந்தொழியா என்ன முனியம்பட்டி இல்ல முனியம்பட்டி அப்பா ஏய் முனியம்பட்டியில் அப்பா முனியம்பட்டி இல்ல முனியம்பட்டி ஏண்டா தாடா அப்படி சொல்லு மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு நமக்கு ஓரிரவு சதுரநாட்டியம் வச்சிருக்காங்க யாரு நம்ம 2 நைட் கேட்டோம் 30,000 சம்பளம் கொடுக்கணும் போட போட்டே போச்சு வேணான்ட்டாங்க நீ அதிகமா கேட்டுருப்படா என்ன பண்ண இப்ப நான் கம்பி கட்டுற கூதியெல்லாம் வேத்த மாட்டா அப்படித்தான் இருக்கும் டேய் ஏண்டாதான் இப்படி நான் உன்னை ஏங்க சொன்னேன் ஒட்டிக்காரனுங்க அவர் அந்த வேலைக்கு தான் போறாரா தேங்காய் வியாபாரிங்க மட்டை கொடுக்குறான் அவரு வாத்தி அடிக்க போறாரு வாயில வாசிக்கிறீங்க அவன் இங்கதான் போறான் கம்பி கட்டுறாரு பண்டிகை முன்னிட்டு நமக்கு ஒரு சதுரநாட்டி வச்சிருக்காங்க ஊர் பொதுமக்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எந்த முகம் போனால் தங்க முகமாக இருந்து கூட்டம் கொலையாமல் கொண்ட போக வாடாமல் ஆண் பிள்ளை கூட பக்கம் பெத்து பெருகி சொல்லுங்க கூட்டத்தில் கோயிந்தா போறேன் ஒரு கோரியெல்லாம் நல்லா என்ன அவசரம் உனக்கு சரி சொல்லு ஐயோ அப்பயே மனப்பாடம் பண்ணிக்கிட்டான் என்ன பார்த்தா அப்படியே சொல்லு மென்மேலும் மென்மேலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வந்து மத்தவங்க மாதிரி நினைச்சுக்காதேன்னு அப்படியே ஒரே சிரிப்புல அடக்கி போடுவேன் எல்லாம் ஒரே சிரிப்புல அடக்கி போடுவேன் ஆமா இருந்த பதிலா இந்த அரங்கேற்ற செய்தியில நாடகம் என்ன ஆயா கூதி ஆளுக்கு பாரு என்ன சொல்ற ஏய் அந்த நாடகமா வச்சிருக்காங்க அது இல்லைங்க 20,000 சம்பளம் பேசுறேன் நம்மளால முடிஞ்சது அந்த ஆயாளுக்கு சாமி பார்த்து சாமி கும்பிடும் போது ஒரு 10 ரூபாய் 50 ரூபாய் போட்டாதான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ஆயா கொடுத்த கூலி அந்த ஆயால கூத்துறாங்க அது ஆளுக்கு பாதி கெட்டவங்க பேசுறாங்க அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க அண்டா சரி
ஸ்ரீ இப்ப சிரிப்பு வராது உன்னை பார்த்தா கோவம் தான் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வரப்பட்ட என்னது 8ஆம் நாள் யுத்தம். என்னது 8ஆம் நாள் சண்டை? இல்லை என்றால் அரவான் அலுமுஜகன் யுத்தம். செத்தவனுக்கு உயிர் கொடுப்பு. சாமி அவனே செத்து போயிடறான், அவன் எப்படி உயிர் கொடுப்பீங்க? இந்த நாடகத்துல ஏன் உயிர் குடிக்கிறான், ஏன் உயிர் கொடுக்கறாங்க? இந்த 8ஆம் சண்டை எதுக்கு வந்தது, யாருக்காக வந்தது, இந்த நாடு என்னென்ன நடக்க போகுது நாடகம் தெரியும். ஆமா. விளம்பரம் எவ்வளவு நேரம் ஓட்டுவீங்க? என்ன விளம்பரம்? நாடகம் விளம்பரம் எல்லாம் ஓட்ட மாட்டப்பா. தெருக்கூத்து கதைகள். ஆமா, தெருக்கூத்து கதைகள். தெருக்கூத்து கதை. இந்த நாடகத்தில் என்னென்ன வென்று வருது தெரியுமா? நான் வந்துள்ளேனே, நான் என்னுடைய நாட்டில் என்னுடைய விரத்தாந்தங்கள் என்ன காரணமாக வந்திருப்பேன். 500 1000 தான். நான் காசுக்கு வந்தவன் நினைச்சியா? தங்கா அண்ணா அர்ஜுனா, இந்த ஆயன் பாதத்தை படித்தபடியால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இந்த பரத பார்வல்களே மென்மேலும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்கிறேன். எதற்காக உங்களை அழைத்தோம் என்று தெரியுமா? பாரத மகா யுத்தமாகப்பட்டது. 7 நாள் யுத்தத்திலே பாண்டவர்கள் வெற்றி வெற்றி என்று தங்கள் துணை கொண்டு மாயன் துணை கொண்டு மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்தோம். ஆயன் துணை கொண்டு அனைவரையும் நாங்கள் வென்றோம். 8வது நாள் சண்டை. யார் வெற்றி தோல்வி என்று அறியவில்லை. அதாவது துரியோதனாதி பக்கம் யார் வருகிறார்கள், இந்த பாண்டவர் பக்கம் யார் செல்வது தெரியவில்லை. ஆபத்திலிருந்து காக்க வேண்டும் அண்ணா. பச்சை திருமேனி மாயா. அப்படியா அண்ணா? தங்கா ஆலோசனை சொல்லுங்கள். இன்று விடிந்தால் 8ஆம் நாள் யுத்தம். இந்த யுத்தத்துக்கு யார் போவது? அதாவது பாண்டவபுரத்திலிருந்து யார் தலைமை தாங்கி போவது, துரியோதன கூட்டத்திலிருந்து யார் தலைமை தாங்கி வருவது என்று ஒன்றுமே புலப்படவில்லை. உண்மை என்ன கேக்குறீங்க? தங்கா இன்னைக்கு விடிந்தால் 8ஆம் நாள் யுத்தத்துக்கு அதாவது எப்படி தெரியுமா? என்னாலே ஆகாத யார் சூடா யார் செல்கிறார்கள் என்று வாய் வார்த்தை கேட்டேன். அதற்கு என்ன பதில் கொடுத்தீர்கள்? தங்கா எப்படி தெரியுமா? அதாவது இன்னைக்கு போருக்கு யாரு வர்றாங்க தெரியுமா? யாரு வர்றாங்களோ இல்லையோ, இன்னைக்கு நாம் போருக்கு வரல. நீங்க போகலைன்னா அப்ப பாண்டவர்கள் கதி என்னால ஆகாது. நீங்க என்னமோ ஆகுங்க. ஐயோ அண்ணா, இந்த வார்த்தை சொல்லலாகுமா? என்னால் முடியாத தங்கா, பாண்டவர்கள் வெற்றியா தோல்வியா என்று எனக்கு அறியாதுன்னு சொன்னீங்களே. அன்றொரு நாள் என்னுடைய அத்தையாகப்பட்ட குந்தி தேவிக்கு உள்ளங்கனியிலே நெல்லிக்கனியை போல உள்ளங்கையிலே செய்தீர் சத்தியம். எப்படி
பஞ்ச பாண்டவர்களை நான் இருக்கும் வரை அவர்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாமல் நான் காத்து வருகிறேன் அம்மா என்றீர்கள். அது மட்டும் இல்லை, இந்த வஞ்சியலாகப்பட்டவள் சபதமிட்டு நான் அறையை பூட்டிக் கொண்டு அழுகும் வேளையில் என்னிடம் வந்து கூறினீர்கள். எப்படி நீ இட்ட சபதம் நிறைவேறும் வரையில் இந்த பாண்டவர்களாதி பக்கம் நான் இருக்கிறேன் என்றீர்களே, இந்த வார்த்தை சொல்றீங்க, இது என்னன்னா எப்படி தெரியுமா? இந்த 7 நாள் யுத்தத்துல 7 நாளா பாண்டவர்களை காத்த உண்மைதான், காக்கிறேன் என்று சத்தியம் செய்ததும் உண்மைதான். அந்த இந்த 7 நாள் காத்த என்னால இந்த 8ஆம் நாள் போர்க்களத்துல மட்டும் என்ன போக முடியாதுப்பா. துரியன் பக்கமாகப்பட்டவள் 100 பேர் இருக்கும் கூட்டத்துல நாங்க 5 பேர் தான். இவரோட 6 நீங்க நின்னு ஆலோசனை கூறது உங்க வழக்கம். ஏன் போக முடியாதுங்கிறீங்க? ஏன் போக முடியாது? என்ன காரணம் என்று கேட்கிறாயா தங்கா? துரியோதன கூட்டத்துல இருந்து 8ஆம் நாள் யுத்தத்துக்கு யாரு தலைமை தாங்கி வர்றாங்க தெரியுமா? யாரு தெரியுமா? அதாவது அலபுஜக சூரனாகப்பட்டவடோ இன்று போர்க்களத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறான். எப்படி 8ஆம் நாள் யுத்தத்துக்கு எப்படி தெரியுமா? அதாவது இவனுக்கு ஒரு ராவுகால யுத்தம் தெரிஞ்சவன். இவன் வந்து சர்வ சாதாரணமான ஆள் கிடையாது, காட்டிலே தெரியக்கூடியவன். ராவுகால யுத்தம் தெரிஞ்சவன், கூடு விட்டு கூடுபாயோ வித்தையெல்லாம் தெரிஞ்சவன். அது மட்டுமல்ல, காளி தேவி கிட்ட என்ன வரம் கேக்குறான். எப்படி? அதாவது எவன் ஒருவன் அதாவது செத்து போய் மறுபடியும் உயிர் தெளிந்து வர்றானோ அவனால மட்டும்தான் என்னோட அழிவு நேரிடணும். ஆண்டவன் உயிர் பெற்று வந்தால் தான் மண்ணுலகில் அளிக்க முடியும் என்று வரத்தை வாங்கினானா? செத்தபடி எழுந்து வந்தால் தான் இந்த சூரனை அளிக்க முடியும் என்று வரத்தை வாங்கினானா? யாரை என்ன அனுப்புவது அண்ணா? தங்காடா சொல்றேன், இந்த 8ஆம் நாள் யுத்தத்துக்கு மட்டும் நான் வரலங்கிறேன். செல்லும் செல்லாததுக்கு செட்டியாராக இருப்பவர்கள் நீங்கள். அப்படி நீங்கள் வராட்டி போகுது. இதுல யார அனுப்புறது, யாரால் அவனை கொல்ல முடியும் என்று எனக்கு ஆலோசனை மட்டும் தாருங்கள். அப்படியா? ஆலோசனை வேண்டுமா? சரி, பாம்படுத்தி குரு. தங்கா, அதாவது இது என்னால தான் ஆகாது என்று சொன்னா, ஆனா இதற்கு ஒரு வழி இருக்குதுமா? வழி இருக்கிறது. ஒருத்தங்க இருக்கிறாங்க இதுக்குன்ட்டு. யாருக்கிட்ட சென்றால் இதற்கு விமோச்சனம் கிடைக்கும்? யாருக்கிட்ட சென்றால் விமோச்சனம் கிடைக்க தெரியுமா? அர்ஜுனா, உன்னுடைய மனைவியால் ஆகிய நாகக்கன்னிக்கும் உனக்கு பிறந்தானே ஒரு மகன். நாகக்கண்ணிக்கிட்ட போகணுமா? நாகக்கண்ணிக்கிட்ட போனா இதற்கு விடை தெரியும். இங்கிருந்து அழுது புலம் போதை விட நாகக்கண்ணியிடம் சென்றால் இதற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்கிறீர்களா? வாருங்கள் போகலாம். நாகலம், செல் நாகலம். Cheva, cheva, cori,
என்னாச்சு உள்ள போற கண்ணம்மா ஆமா திரளாக இருந்திருக்கும் தெய்வீக ராஜ புண்ணிய சபை. ஆமா இப்படிப்பட்ட ராஜ புண்ணிய சபைக்கு முதல்ல முத்தான முதற்கண் வணக்கத்தை கண்ணம்மா. அப்படி எல்லாம் இருந்தாலும் இது நாட்டுக்கு நாடு மகாநாடு. இது பெயரும் ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய அழகத்திலே பொன்னாடு. அழகத்திலே நாட்டோட பேர் என்ன? முனியம்பட்டிமா. இந்த முனியம்பட்டி கிராமம். அப்படி என்று சொன்னால் நம்மை போன்ற ஒரு நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. இப்படிப்பட்ட ராஜ சபையிலே இன்னும் மாற்றமே தாங்கிய பெரியவர்கள், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இன்னும் நமதருமை தாய் உள்ளங்கள், நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய இன்னும் கலைமகள் கவி நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் இன்னும் வாத்தியாராக விளங்கக்கூடிய அருமை உரிமையாளர் கோவிந்தராஜனுடைய வாத்தியார் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை முத்தான முதற்கண் வணக்கத்தை